எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 கேட்டகாம் ஆஃப் கார்த்தஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லார்ட் ஆஃப் தி சென்டரை வந்து போட்டு தள்ளிட்டோம். நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம், வாங்க போவோம். ஓகேங்க, லாஸ்ட் டைம் இந்த பான்ஃபயரில் முடித்தோம். இங்கே ஏதோ வழி இருக்கான்னு பார்ப்பாருங்க. ஆமாங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. வாங்க போவோம். கேட்டகாம் ஆஃப் கார்த்தஸ் புதிய ஏரியா போலங்க, வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் அண்டர் கிரவுண்ட் ஏரியா மாதிரி இருக்குங்க. திடீர்னு எலும்பு கூட ஒன்று எந்திரிக்குதுங்க. கார்த்தஸ் ரோக் ஏதோ புது ஐட்டம்ங்க, என்ன இருக்குன்னு பார்ப்பாருங்க. ஐயோ, அவனை அடிக்கிறாங்க. இப்போதாங்க இவனை பண்ணோம். எப்படி எந்த தெரியலையே. ஐயோ, ஸ்ட்ரைட்டாக அவனா இருக்கானுங்க. இருங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஆடிங் லாசரேட்டிங் எஃபெக்ட்னு போட்டிருக்கு. ஓகேங்க, இதை யூஸ் பண்ணி அடித்தா அந்த ப்ளீடு டேமேஜ் வரும் போலங்க. நம்ம நார்மல் வெப்பனில் யூஸ் பண்ணலாம் போல். அவன் கண்ணு ரெட் கலரில் இருக்குங்க. கத்தி வித்தியாசமாக இருக்குங்க, வளைஞ்சிருக்கு அப்படியே. ஹெல்த் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, அடி மட்டும் வாங்கக்கூடாது, அவ்வளோதான். டைட்டனட் ஷாட் தேவையில்லைங்க, உங்களுக்கு லார்ஜ் டைட்டனட் ஷாட் தானே. என்னங்க ஏதோ சுற்றிக்கிட்டெல்லாம் வராங்க. ஐயோ, டேமேஜ் அதிகமாகிட்டாங்க. ஐயோ, கீழே வந்துட்டாங்க தேவையில்லாமல். வந்துட்டோம், வாங்க போ. ஆக்சுவலாக வந்து இந்த பாஸ் ஃபைட்டுக்கு ஏதாவது வெப்பன் மாற்றணுங்க. இந்த வெப்பன் அந்தளவுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. நார்மல் எனிமீஸ் அனிமேக்கு அது ஓகே, ஏன்னா பாஸ் ஃபைட்டில் வந்து பெருசாக கேப்பு விட மாட்டேங்கிறானுங்க. நம்ம வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் கேப் கிடைக்குது. அந்த டைமில் வந்து பயங்கர டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம நார்மல் வெப்பன் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணுது, ஆனால் வேகமாக அடிக்குது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து நார்மல் எனிமிக்கு ஓகேங்க. ஆனால் பாஸ் ஃபைட்டில் வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம ஏதாவது ஹெவி டேமேஜ் இருக்க வெப்பனாக எடுக்கணுங்க. உங்களுக்கு அந்த கிரேட் கிளப்பு, மெஷட்டு, கிரேட் ஆக்ஸ்லாம் எடுத்தோம், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதில் ஏதோ ஒரு இதை யூஸ் பண்ண வருங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது ஸ்ட்ரென்த் இல்லாட்டி டெக்ஸ்டரிட்டியில் எதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்டாமினா போட்டதுக்கப்புறம். இருங்க, இந்த எலும்பு கூட தாங்க எந்திரிச்சிது. இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்திரிக்குதான்ட்டு. ஆமாங்க, எந்திரிக்குதுங்க. 2 வாட்டி அடிக்கணும் போல். மறைஞ்சு வராங்க. கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்துடும். அவ்வளோதாங்க, யாரும் அவங்களும் எந்திரிக்கலைங்க. அந்த ஒரு ஸ்கெலிட்டன் தான் எந்திரிச்சிது, இது எந்திரிக்கலை. வாங்க போ. மேலே எவனும் வந்து அம்புட்டுட்டே இருந்தானுங்க. எங்க 2 வழி போதுங்க, ஒரு மேலே வழி ஒரு போது, கீழே ஒரு வழி இருக்கு. இவன் வெப்பன்லாம் புதுசாக இருக்குங்க. எவனோ மேலே இருந்து அம்புட்டுட்டே இருக்கான், அதான் வந்தாங்க. அவனை போய் போடுவாருங்க. இருங்க, இவனை எந்திரிக்கலைங்க. சில எனிமையில் எந்திரிக்கிறானுங்க, சில எனிமே எந்திரிக்க மாட்டேங்கிறானுங்க. ஐயோ, ஸ்கெலிட்டன் கூட பேக் ஸ்டெப் பண்ண முடியுதுங்க. எந்திரிக்கலைங்க, வாங்க போ. திடீர்னு வெப்பனை மாற்றிட்டானுங்க. மேலே போவோங்க.
ஒரு சைடு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறமேட்டு கீழே போவோம். ஜம்ப் பண்ணி அடித்தா உடஞ்சிடறானுங்க. என்ன லாஜிக்குன்னு தெரிலங்க. ஏங்க பேரி பண்ணிட்டாங்க. நல்லா இல்லை, செத்துட்டான். ஏங்க அந்த வெப்பன் வச்சு பேரி பண்ண முடியுதுங்க. சோல் வெப்பன் ஒன்று கிடச்சிது, இருங்க என்னன்னு பார்ப்போம். ஏதாவது ஸ்கீமிட்டார்னு போட்டிருங்க. கேர்வ்டு ஸ்வாட் ஸ்பின் ஸ்லாஷ்ன்னு போட்டிருக்கீங்க. ஸ்கில்லு சுற்றி சுற்றி அடிக்கும் போல். யூஸ் பண்ணி பார்ப்போங்க. 2 கையில் 2 வெப்பன் இருக்குங்க. 2 கையில் 2 இது யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு இதாங்க அடிக்கிறான். 2 வெப்பன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஒவ்வொரு கையில் தான் அடிக்கிறானுங்க. இதாங்க ஸ்பின் ஸ்லாஷ் போல். அந்தளவுக்கு ரேஞ்செல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெப்பனை யூஸ் பண்ணுவோம். கீழே ஏதோ ஒரு வழி இருக்குது. இல்லை இதாங்க வந்த வழி தாங்க. அது குழம்பிட்டேன் நானே. கீழே போவோங்க. மேலே இருந்தாலும் இது வழி இருக்க மாதிரி தெரியலையே. ஏங்க புதுசாக இருக்காங்க. வெப்பனை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு. இவன் கண்ணு ரெட் கலரில் இருக்குங்க. மறைஞ்சு வர்றானுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க. ப்ளீட் எஃபெக்ட் வேறு பாருங்க. அந்த ப்ளீடு மீட்டர் வேறு கீழே ஏறிட்டே இருக்கு. ஹெல்த்து பாருங்க எவ்வளோ ஹெல்த் இருக்குங்க அவனுக்கு. டைட்டனட் ஷார்டு தேவையில்லைங்க. இன்னொருத்தர் இருக்காங்க. பிளாக் பண்ணாலும் இந்த ப்ளீடு விழுதுங்க. ஓகேங்க, டைட்டன் ஷார்டு தாங்க கிடச்சிட்டே இருக்கு. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, இங்கே ஒரு வழி இருக்குங்க. இந்தாண்ட போவோம். ஏதோ ஒரு சோல் இருக்குங்க. டைட்டனேட் ஷார்டு. செவுத்து ஒரு நல்ல இதாக இருக்குமோ? எதுவும் இல்லைங்க, நார்மல் செவரு தான். இந்த மாதிரி ஆர்ச் இருந்தாலே செக் பண்ணி பார்க்கணுங்க. ஏதோ வழி இருந்தாலும் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி இருக்குது. இந்தாண்ட போவோம் வருங்க. ஐயோ எலும்பு கொடுங்க, எந்திரிக்கிறானுங்க. 4-5 பேர் வந்துட்டானுங்க. பாம்பு போட முடியுமான்னு பார்ப்பாருங்க. ஐயோ மூலையில் மாட்டிட்டாங்க. ஏங்க அது மாதிரி வெப்பன் ஸ்கில்லு போட்டால் உடஞ்சிட்றானுங்க. இந்த மாதிரி எகிரி அடித்தாலும் உடஞ்சிட்றானுங்க. என்னன்னு தெரில. ஒரு வேளை அப்படி தான் அடிக்கணும் போல அவனுங்கள. பாருங்களேன், அப்படியே உடஞ்சி 2ஆக விழுந்துட்டானுங்க. ஓகேங்க, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அந்த எலும்பு கூட்டிகிட்டு கும்பல் கூட்டிகிட்டா போட்டு தள்ளிடுவானுங்க. கீழே ஒரு வழி போகுது, வாங்க போவோம். ஞாபகம் வச்சுக்கணுங்க எங்கே போகணுன்ட்டு, அவ்வளோதான். வந்த வழியிலே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏங்க ஏதோ தெரியுதுங்க சோலு. இல்லை அந்தாண்ட போக முடியலங்க. ஏங்க இதுங்க பல்லிங்க எங்க கீழே வந்துருச்சுங்க, செத்துருச்சு. ட்விங்க்லிங் டைட்டனேட். ஏன் அம்பு யாரோ விட்டுட்டே இருக்கானுங்க. இது ஒரு ஐட்டம் எடுத்து அண்ணாட்டன் கூட பார்க்கல. பாருங்க அங்கேருந்து அம்பு விட்டுட்டே இருக்கான். ஐயோ இன்னொருத்தவங்களும் அம்புட்டுருவாங்க. எங்கே நம்புறதுனே தெரில.
எதுவும் இல்லைங்க, கீழெல்லாம் எதுவும் இல்லைங்க. அவ்வளோதான் போல், வந்த வழியில் போக வேண்டியதான். இன்னும் ஒரு 2 வழி இருந்ததுங்க, அதில் தான் ஏதோ ஒரு வழியில் போனோம் போல். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி போகுது, ஏதோ கீழே போகுதுங்க, செகண்ட் ஃப்ளோர் போல். நம்ம இப்படியே போவோம், ஒரு ஃப்ளோர் வந்து போவோம். ஏங்க இவனுங்க, இவன் வேற ஓப்பன் வச்சுருக்காங்க. எங்கங்க பேரியே பண்ண முடியலங்க, பேரியே பண்ண தெரியலங்க, நம்ம ஒரு வேஸ்ட்டுங்க. ஐயோ பிளட் லாஸ். ஐயோ எவனை அம்பூட் அடிக்கிறாங்க. ஏங்க செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, எப்படிங்க அவனை அடிக்கிறது? ஹெல்த் வேறு பாருங்கள் அதிகமாக இருக்கு அவனுக்கு. இதில் ப்ளீட் எஃபெக்ட் வேறு இருக்குங்க அந்த வெப்பனில், அதாங்க பிரச்சனை. அடி வாங்கிட்டே இருக்க முடியாதுங்க நம்ம, டக்குன்னு ப்ளீடை வந்து விழுந்து டேமேஜ் வந்து அதிகமாக விழுவுது. குக்ரி ஏதோ த்ரோவபிள் வெப்பன் போலங்க, இது யூஸ் பண்ணிப்போம். எங்கடா ஆளை இங்கே இருக்குங்க. ஏ ஸ்கேலிங் எஸ் ஸ்கேலிங். ஷார்ப் ஜெம்முங்க, இந்த வாட்டி இப்போ தாங்க நான் ஜெம்மாக பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஏங்க இந்த ஜோவர் பாருங்க சஸ்பீஷியஸாக இருக்குங்க. ஆமாங்க அங்கே பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல சில வாட்டி இந்த மாதிரி டோர் இருக்கும், நம்மளை ஏமாத்துறதுக்கு வச்சுருப்பானுங்க. பாருங்க ஏதோ ஒரு ஐட்டம் மறைச்சி வச்சுருக்கானுங்க நமக்கு தெரியாமல். கார்த்தஸ் பைரோமென்சிட்டோம். நம்ம பைரோமென்ஸாக இருக்கான்ல அவன்கிட்ட கொடுத்துருவோங்க. இந்தாண்ட வழி இருக்கான்னு பார்ப்பாருங்க. வழி எதுவும் இல்லைங்க, எலும்பு கூட தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சுருந்தா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஏதோ ஒரு வாட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம், திடீர்னு மறந்து போயிட்டா என்ன பண்ணுறது? இப்போ இந்த ஐட்டமை நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. திடீர்னு ஒரு எஸ்டர் ஷார்ட் அங்கே வச்சுருந்தா எப்படி தெரியும்? ரொம்ப இது மாதிரி சோதிக்கிறானுங்க. கேமே ரொம்ப கொடூரமாக இருக்குது. மேலே இது ஒரு ஏணி போதுங்க. சோலார் அதிகமாகிடுச்சிங்க, 13,000 சோல் வந்துருச்சு. ஏதோ அம்புலாம் வருதுங்க, இது ட்ராப்பும் போலங்க. இங்கே பாருங்க, அது மேலே ஏறி நின்னா அந்த அம்பு வருதுங்க பாருங்க. இருந்ததே தெரிலங்க, திடீர்னு நம்ம பாட்டுக்கு மிதிச்சிருந்தா நம்ம பின்னாடி அந்த அம்பு இருந்திருக்கோம். இது வந்த இடங்க தாங்க, மேலே ஒருத்தன் அம்பு விட்டுட்டு இருந்தால. ஓகே இப்போ வேறு வழியே இல்லை, அந்த கீழே ஒரு வழி போச்சுல்ல, அங்கே தான் போகணும் போல். ஓகேங்க, சோல்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம போயிட்டு ஸ்ட்ரைன் போயிட்டு லெவலப் பண்ணி போவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த லார்ட் ஆஃப் த சிண்டரோட சோலை யூஸ் பண்ணி இந்த ஃபேர் அண்ட் கிரேட் ஷோட வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேங்க. அதை வந்து ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், அதை அப்படியே சொல்கிறேங்க. இங்கே என்டியூரன்ஸே போட்டுப்போம். ஒரு 25 போலான் இருக்கேங்க. ஒரு ஐட்டம் ஒன்று எடுத்தோங்க. ஆமாங்க இங்கே பாருங்கள். ஓகேங்க, இது வந்து ப்ளீடு வந்து அதிகமாகாமல் தடுக்குங்க. நம்ம இந்த பாய்சன் ஒன்று சாப்பிட்டோம்ல பர்பிள் கலரு, அதே மாதிரி இது ப்ளீடு அதிகமாகாமல் தடுக்குங்க. யூஸ் பண்ணிப்போம், அதை எல்லா இனிமே ப்ளீடு யூஸ் பண்ணுறாங்களே. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. இங்கே அந்த கிறிஸ்டல் சேஜ் சோல் வேஸ்ட்டாக தாங்க இருக்குது நம்மள்ட்ட. அதை யூஸ் பண்ணிப்போம், நம்ம அதை அப்படியே மேஜிக் யூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே 3000 தாங்க வந்திருக்கு. இருங்க லெவலப் பண்ணிப்போம், எல்லா சொல்லியும் சாப்பிட்டுட்டு லெவலப் பண்ணிப்போம். என்டியூரன்ஸே போடுவோம், 25 போட்டுடலாங்க. இங்கே இந்த பைரோமான்சி டோம்னு எடுத்தோம்ல, அதை போய் கொடுப்பான் அவன்கிட்ட நம்மள்கிட்ட. ஏதாவது புது ஸ்பெல் இருக்கான்னு பார்ப்பாருங்க. லேர்ன் பைரோமான்சிஸ். ஆமாங்க, ஏதோ புது ஸ்பெல் வந்துருக்கேங்க.
கம்பஷன் புதுசாக அது வந்திருக்கு. கார்த்தஸ் பீகான். ஏங்க இங்கே பாருங்களேன், கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தால் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்குங்க. ஆனால் பாருங்கள் 12 வேணும். இது பாருங்கள் ஏதோ ஃபயராக இருக்குது. இது வந்து வெப்பனில் வந்து ஃபயர் டேமேஜ் வரும் போல். நம்ம அப்ளை பண்ண தேவையில்ல, ஸ்பெல்லு போட்டாலே அந்த ஃபயர் டேமேஜ் எஃபெக்ட் வந்துடும். ஆனால் இது பாருங்கள் 10 வேணும். ஆசிட் சர்ஜு. ஓகே, வெப்பன் அது மேலே பட்டால் வந்து அது டியூரபிலிட்டி போயிடும் போல். ஏங்க இது யூஸ் ஆகுங்க கார்த்தஸ் பீக்கன். ஆனால் நம்ம வந்து ஃபேத் பில்டு கிடையாது, நம்ம நைட்டு தான், இது யூஸ் பண்ண முடியாதுங்க நம்மளால். ஓகேங்க, திருப்பி போவோம். இங்கேருந்து போகணுங்க திருப்பி. அந்தாண்ட ஏதோ பான்ஃபயர் இருந்தால் பரவாயில்லைங்க. திருப்பி இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்லேருந்து. அதுதான் கடுப்பாக இருக்குது. இந்த பாலத்தை தாண்டுற வரைக்கும் இவனுங்க எனிமீஸ்லாம் கொண்டு தாங்க ஆகணும், இல்லாட்டி பின்னாடி வந்து அடிப்பானுங்க. நம்ம கீழே விழுந்துருவோங்க தேவையில்லாமல். இல்லைனா கூட ஓடிடலாம் பேசாமல். ஆனால் இங்கே ஓட வர முடியாதுங்க. ஐயோ, பிளட்லெஸ்ங்க அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்வாட் வச்சுருக்காங்க, ஆனால் வேக மாட்டேங்கிறான். மேலே இந்த தடவை தம்புட்டுட்டே இருக்கான், அவன் ஓடிடும். ஆமாங்க, ஸ்ட்ராங் அட்டாக் போட்டால் உடஞ்சி விழுவுறானுங்க. இனிமேல் ஸ்ட்ராங் அட்டாக் போட்டு அடிக்க வேண்டியதான் அவங்கள. இவன் இங்கே வர ஒருத்தர் இருக்கான். ஏங்க பேரி பண்ணிட்டாங்க அதை ஸ்ட்ராங் அட்டாக்கை. ஏங்க அந்த வெப்பனோட ஸ்கில் வந்து பேரி பண்ணுங்க, அதை வச்சு பேரி பண்ணிட்டாங்க நம்மளை. இருங்க ஒவ்வொருத்தனையா மேலே இழுத்து போட்டு அடிப்போம். எங்கங்க இங்கே ஓடிட்டான். ஐயோ, பின்னால் இருந்து வரேன், அவனை அடிக்கான். அவன் கீழே விழுந்துட்டான் போலங்க. வாங்க நம்ம போவோம். மேலே இருந்து வர ஒருத்தன் அடிச்சுட்டே இருக்கான். ஐயோ போடுறா. ஏங்க இவன் உடைய மாட்டேங்கிறாங்க, நார்மல் ஸ்கெலிட்டன் மட்டும்தாங்க உடையுது. இவன் வந்து ஸ்ட்ராங் அட்டாக் பண்ண அப்படியே இருக்கான். டைட்டன் ஷாட் கிடச்சிட்டே இருக்குங்க தேவையில்லை. இங்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான், கீழே போகிறதாங்க. வாங்க போவோம். ஐயோ, ஏங்க இந்த உருண்டு வந்து நம்மளை அடிச்சிருச்சிங்க, என்னன்னு தெரில. இங்கே ஒரு வழியாக திருப்பி வந்துட்டோம். சோல் இங்கே தாங்க இருக்கு, எடுத்துப்போம். ஆனால் மேலே எதுவும் இல்லைங்க உருண்டு வர மாதிரி. எங்கேருந்து உருண்டு வந்ததுன்னே தெரிலங்க. ஐயோ, போனால் உருண்டு வரணும்னு நினைக்கிறேங்க. வாங்க ஓடிடும். ஓடி அந்தாண்ட லெஃப்டில் போயிடுவோம்மா. ஆமாங்க, உருண்டு வந்து அடிச்சிச்சிங்க. பாருங்க, வாங்க ஓடிடும். ஐயோ திருப்பி வருதுங்க. ஐயோ மாட்டிட்டேங்க. ஏங்க உருண்டுன்னு வந்துகிட்டே இருக்கும் போலங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும். ஏங்க பான்ஃபயர் இருக்குங்க, இந்தாண்ட போக முடியலங்க, ஏதோ அடைச்சிருக்கானுங்க வழியை. ஆமாங்க வந்துக்கிட்டே இருக்குங்க, அங்கே பாருங்க திருப்பியும் போகுது. இங்கே பாருங்க அது உடஞ்சிருக்குங்க, அது கேட்டு திறக்க முடியல. அங்கே போ. ஐயோ
ஏங்க ஏதோ இப்போ ஸ்பெல்லுங்க ஏதோ துரத்திட்டு வந்து அடிக்குதுங்க நம்மள. ஐயோ பேரி பண்ணிட்டாங்க. ஐயோ இவனை வேற பார்த்து அடிக்கணுங்க. இவன் வேற அந்த பின்னாடி இருந்து இதை போட்டுகிட்டே இருக்காங்க. ஏதோ துரத்திட்டு வந்து அடிக்குங்க நம்மள. ஏங்க திருப்பி எந்திரிச்சிட்டாங்க. ஐயோ இது வேறு அடிச்சிட்டு இருக்குங்க. டேமேஜ் அதிகமாக உள்ளதுங்க. அவ்வளோதாங்க, 2 வாட்டி அடிக்கணும் போல அவனை. இருங்க எம்பர் யூஸ் பண்ணி ஹெல்த் ஏற்றிப்போங்க. சுத்தமாக ஹெல்த் வரல. ஐயோ திருப்பி இவங்க அது எப்படி டாஷ் பண்ணுறதுனே தெரியலங்க. துரத்தி வந்துகிட்டே இருக்குங்க. இருங்க எந்திரிக்கிறான்னு பார்ப்போம். இல்லைங்க இவன் எந்திரிக்கலைங்க. எவன் எந்திரிக்கிறான் எவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான்னு வர தெரில. ஏதோ பானையாக வச்சுருக்கானுங்க. ஏதோ எலும்பு கூடு போட்டு பானையாக இருக்குங்க. இங்கேருந்தே பாம்பை போடுவோமா? எவனா அது ஒளிஞ்சிருந்தா கூட தெரியாதுங்க. ஐயோ அந்த சோல் வேறு வருதுங்க. ஏங்க சில பானையில் வருதுங்க, சில பானையில் வர மாட்டேங்குது. என்ன லாஜிக்குன்னு தெரில. பாருங்க இதில் வரல. இன்னொன்று போட்டு பார்ப்போம். இதுலேயும் வரல. நிறையா வந்துருச்சுங்க டக்குன்னு. ஸ்ட்ரெயிட்டாக இது ஒரு ஐட்டம் இருக்குங்க, வாங்க போய் எடுப்போம். கார்த்தஸ் மிக்ரிங். ஐயோ ட்ராப் ஏதோ ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்க. ஏங்க இங்கே வச்சதே தெரிலங்க. இங்கே பாருங்கள் ஏதோ ஓட்டையாக இருக்குது செவுத்தில். ஏதோ ஐட்டம் இருக்கா? எதுவும் இல்லைங்க. அவ்வளோதாங்க, எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரில. இருங்க என்ன ஐட்டம்னு பார்ப்போம். அந்த ரிங்கு. பூஸ்ட் டெக்ஸ்டரிட்டி, ஆனால் ரோலிங் வந்து அப்ஸ்க்யூர் ஆகும்னு போட்டிருக்குங்க. என்ன போட்டிருக்குன்னா இந்த ரிங்கு வந்து மணல் ராஜ்யத்திலிருந்து வந்த வீரர்களால் போடப்பட்டது. அந்த மணல் ராஜ்யம்தான் கார்த்தஸ். இந்த வீரர்கள்லாம் அவங்களோட ராஜாவான ஓல்னியருக்காக வாழ்கிறாங்க. அந்த மக்களோட கருத்தின்படி அந்த ராஜா வந்து நிறையா ராஜ்யங்களை வந்து கைப்பற்றியிருக்கான். நம்ம இந்த ரிங்கை யூஸ் பண்ணி பார்ப்போமா? இந்த ரிங் வேஸ்ட்டு தாங்க. ப்ளூ டியர் ஸ்டோன் ரிங் இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. பிளட் ரைட் ரிங் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா எல்லா எனிமையும் ப்ளீட் யூஸ் பண்ணுறானுங்க. நமக்கு அந்த ப்ளீட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். வாங்க போ. ஐயோ இவன் வேறு இருக்காங்க. இருங்க இங்கேருந்தே பாம்பை போடுவோம். ஏங்க இங்கே ஒரு ட்ராப்புங்க. ஓகேங்க, நம்ம இந்த ட்ராப்பை ஆக்டிவேட் பண்ணி அவனை அடி வாங்க வைக்கலாம் போலங்க. ஏங்க திருப்பி எந்திரிக்கிறாங்க. ஏங்க நான் ஒரு வாட்டி அடித்தாலே ஹெல்த்து பாதி குறைச்சிட்றாங்க. டைட்டனேட் ஷாடு. அவ்வளோதாங்க, ஃப்ளாஸ்க்கு காலிங்க. ஐயோ ஏங்க எலும்பு கூட எந்திரிச்சிட்டே இருக்குங்க. ஏன் நிறைய பேர் இருக்கானுங்க போல். ஐயோ அந்த பாம்பு போகிறோம் வந்தாலே டென்ஷன் ஆகுதுங்க. ஏதோ துரத்தி வந்து அடிச்சுட்டே இருக்குங்க. எங்கள் அந்தாண்ட ஒரு ஐட்டம் இருக்குது, ஆனால் எடுக்க முடியாது. ஏதோ உடஞ்சிருக்கு பாலம். இப்படி தான் போகணும் போல், லெஃப்ட் சைடு தான் போகணும். ஐயோ 2 பேர் வேறு இருக்காங்க. ஹெல்த் வேறு கம்மியாக தாங்க இருக்கு. ஒன்று தான் வச்சுருக்கான் ஃப்ளாஸ்க்கு. வேறு எதுவும் ஐட்டம் இருந்தான்னு தெரிலங்க. ஒருத்தனை மட்டும் இழுக்க முடியுதான்னு பார்ப்பாருங்க. இந்த மாதிரி ஷீல்டு கத்தி வச்சுருக்கவன் வந்து ஈஸியாக இருக்காங்க. அந்த கேர்வ்டு ஷாட் வச்சுருக்கவன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கான்.
இங்கே ட்ராப்புங்க. பாருங்க ட்ராப். நல்ல வேலை நம்ம இப்போ பார்த்துட்டோம், இல்லைன்னா கால் வச்சுருப்போம். வாங்க அந்த சோல் எடுப்போம். ஐயோ ஓட்டங்க. ஐயோ ஓட்டையில் வந்துட்டாங்க. எவனா உருண்டு உருண்டு வரானுங்க. ஐயோ டே போடுங்கடா. ஏங்க எல்லா இடத்துலையும் எனிமிங்க, சுற்றி எனிமையாக இருக்கானுங்க எல்லா பக்கமும். இவன் யாருங்க சக்கரத்தை கட்டி உருண்டு உருண்டு வராங்க. இந்த சக்கரத்தில் பாருங்கள் முள்ளாக இருக்கு. ட்ரிஃப்ட் அடித்து நிற்கிறாங்க. பாருங்களேன், நிற்கும் போது அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறான். டே செத்துரும்னு நினைக்கிறேங்க. ஹெல்த் சுத்தமாக இல்லைங்க. அவ்வளோதான், பார்லாம் காலி அடிச்சு எல்லா ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணிட்டோம். ஏங்க இந்த ஸ்லைம் வேறு எங்கேருந்து உள்ளதுன்னு தெரிலங்க. பாருங்க அங்கே ஒரு எலி வேறு இருக்குது. மாலை பாருங்க ஒட்டிகிட்டு இருக்கானுங்க. நம்ம கிட்ட போனால் மண்டையில் விழுந்துருவானுங்க. இவனுங்களாம் இந்த ஃபயர் டேமேஜுக்கு வீக்குங்க. அங்கே பாருங்க அடித்தோடனே ஹெல்த்து பயங்கரமாக குறையுது. ஏங்க இவன் இருந்ததே பார்க்கலங்க. நல்ல வேலை. மேலே அங்கே பாருங்க இங்கே எடுத்துருங்க. மேலே ஒன்றும் இல்லைங்க. மேலே பார்த்து கேமரா லாக் பண்ணி டார்கெட் லாக் பண்ணால் போதும், அதுவே லாக் ஆயிரும். நம்ம பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இங்கே பாருங்க அங்கே ஒன்று இருக்கு. இந்த சக்கரம் வேறு இருக்கான். ஐயோ கீழே ஒன்று இருந்துருக்குங்க, பார்க்கவே இல்லை. போயிட்டே இருக்கான். இவனும் அந்த ஹெவி அட்டாக் போட்டால் பாருங்க உடஞ்சி விழுந்துடுறாங்க. ஓகே ஸ்கெலிட்டன்ஸ்க்கெலாம் அப்படி தான் அடிக்கணும் போல். ஏங்க எத்தனை இருக்குங்க அந்த ஸ்லைம் வந்துகிட்டே இருக்குங்க. வேறு எதாவது இங்கே இருக்கான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இங்கே ஒன்று இருக்குங்க. அதை எடுக்க போய் தாளாமல் கீழே வந்துட்டாங்க. பார்க்கவே இல்லை, நம்ம பாட்டுக்கு பார்க்காம ஓட்டிட்டோம். ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க, இருங்க என்ன ஐட்டம்னு பார்ப்போம். இங்கே வேறு நிறையா இருக்கானுங்க இந்த ஸ்லைம். பாருங்க நம்ம கரெக்டாக எடுக்க போனால் அப்படியே நம்ம மண்டையில் வந்துடும், செத்துரும். நம்ம செமையாக செட் பண்ணிடுவானுங்க ட்ராப்புங்க. அது நம்ம அப்படியே வாயை பொழந்துட்டு போவோம், அப்படியே சோல் இருக்குன்ட்டு அப்படியே மண்டையில் வந்து ஹெல்த்தை ஃபுல்லாக காலி பண்ணிடும். கார்த்தஸ் பிளட் ட்ரிங்க். ஏங்க இதுவும் ஏதோ கார்த்தஸ்ன்னு போட்டிருக்குங்க. பூஸ்ட் ரோலிங் இன்விசிபிலிட்டி அட் த காஸ்ட் ஆஃப் டிஃபென்ஸ். அதாவது நம்ம ரோலிங் ஆகிறது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் போல், ஆனால் வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து கம்மியாகுமா அதை போட்டால். ஓகேங்க, அது நம்ம தேவைப்படாது. நம்மளே டிஃபென்ஸ் வச்சு தாங்க உயிர் வாழ்கிறோம். நம்ம தான் கரெக்டாக ரோல் ஆக மாட்டேங்கிறோமே, நமக்கு எதுக்கு இது. ஹெல்த் வேறு இல்லைங்க, எந்த பக்கம் போகணுன்னு வர தெரில. இதுதான் ஒரே வழி போல், இப்படி தான் நேராக போகணும் போல். அங்கே ஒரு எலி வேறு இருந்ததுங்க பெருசா. ஒரு அடி வாங்கினாலே காலியாயிரும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க எல்லா ஐட்டமுமே கார்த்தஸ்ன்னு இருக்குங்க. அந்த கார்த்தஸ்ன்றது வந்து ஒரு மணல் கிங்டம். ஓகேங்க, கண்டிப்பாக செத்துரும்னு நினைக்கிறேன். நம்ம ஹோம் மோட் யூஸ் பண்ணி நம்ம ஷ்ரைன் பான்ஃபயர் பெட்டை டெவலப் பண்ணிடுவோம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் சேஃபாகவே அடிப்போம். வாங்க நம்ம ஸ்டாமினா தான் போட போகிறோம். Very well then taken. 25 போட்டு நிறுத்திடலாங்க, தேவையில்ல அதுக்கப்புறம். ஓகேங்க, நம்ம தான் டைட்டனிக் ஷாட் நிறையா இருக்குல்ல. ஏதாவது ஒரு வெப்பன், ஹெவி வெப்பனாக வந்து பாஸ் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வெப்பன் யூஸ் பண்ணிக்கலாங்க. இருங்க, பேக்கப்பாக இருக்க மாதிரி ஒரு வெப்பனை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிப்போம். நம்மள்ட்ட தான் நிறையா இருக்கே. எந்த வெப்பன் நல்லா இருக்குன்னு தெரியலையே. வெப்பன் ரெக்யர்மெண்ட்டும் கம்மியாக இருக்கணுங்க.
இதில் 16 டெக்ஸ்டரிட்டின்னு போட்டிருக்கு. ஆனால் இது லைட் வெப்பன் தாங்க. கொஞ்சம் ஹெவி வெப்பனாக வேணுங்க நமக்கு. கிளேம் வருங்க இவருங்க 16 தான் போட்டிருக்கு. நம்மள்ட்ட ஆல்ரெடி 15 ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு லெவல் போட்டால் போதுங்க, இது யூஸ் பண்ணலாம். இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் கிரேட் ஸ்வார்டு தாங்க போட்டிருக்கு, இது யூஸ் ஆகும். ஓகேங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதாவது தேவையில்லைங்க, வாங்க போவோம். இருங்க, அந்த கிளேமர் யூஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தாங்க இருக்குது. ரேஞ்சு பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும் போது. நம்ம நார்மல் வெப்பனோட ஸ்லோவாக தான் இருக்குது. ஸ்கில் அதே தாங்க, ஸ்டான்ஸு பெருசாக நமக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க. ஒரே பிளே ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நார்மல் வெப்பனோட. பட் ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுங்க நல்லா. ஓகேங்க, இந்த வெப்பன் வச்சே இந்த வாட்டி விளாடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரேஞ்சை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. 2 அடி தாங்க, கொஞ்சம் கரெக்டாக அடிச்சிட்டா முடிஞ்சுதுங்க. அதோட ஹெவி அட்டாக் தாங்க நல்லா இருக்கு. அப்படியே குனிஞ்சு அப்படியே ரேஞ்ச் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி குத்துறான். நல்லா இருக்குங்க அந்த இது. நம்ம தூரமாக இருந்தே அடிக்கலாம் ஈஸியாக. பாருங்க, இங்கேருந்து அப்படியே ஒரு குத்து. இதுதாங்க ஸ்ட்ராங் அட்டாக்கு, பயங்கரமாக இருக்குங்க. டைட்டனைட் ஷாட் தேவையில்லைங்க, லார்ஜ் டைட்டனைட் ஷாட் தான் நமக்கு வேணும். ஏங்க நார்மலாக அடிச்சல செத்துறானுங்க, உடஞ்சி விழுந்துடுறானுங்க அப்படியே. ஐயோ, அம்பர் விட்டுட்டே இருக்காங்க. ஆமாங்க, இந்த வெப்பனை வச்சு அடித்தாலே உடஞ்சிட்றானுங்க ஸ்கெலிட்டன்ஸ். மண்டேல அம்பு குத்தி அப்படியே அம்பு இருக்குங்க மேலே. ஹெட்ஷாட் வாங்கியிருக்கோம் நம்ம. ஃபயர் யூஸ் பண்ணி பார்ப்போங்க, இந்த வெப்பனில் எப்படி இருக்கான்னு பார்ப்பாருங்க. நல்லா இருக்குங்க அந்த வெப்பனு. பாம்பை போட்டு வர பாருங்க. ஏங்க அவன் மறைஞ்ச ரொம்ப அடி வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டாமினா கொஞ்சம் இதாக இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸ்டாமினா ஆனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாமினா வந்து ஒரு 30 கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. வெப்பன் நல்லா இருக்குங்க, கண்டினியூஸாக அப்படி அடிச்சுட்டே இருக்கலாம் நம்ம. 1 ஆன் பண்ணால் அந்த ஒரு இது பாருங்களேன், எக்ஸுன்னு கட்டுது. நம்ம ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கனால யூஸ் பண்ண முடியலங்க. 2 ஹேண்டில் யூஸ் பண்ண முடியுது, 1 ஹேண்டில் யூஸ் பண்ணால் டேமேஜ் அந்தளவுக்குள்ள மாட்டேங்குது. நம்ம 2 ஹேண்டு தான் யூஸ் பண்ண போல். நம்மளாட்டி இன்னொரு ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு லெவல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓடிடும் அந்த வாட்டி கரெக்டாக. சே, சைடில் தாண்டிடலான்னு பார்த்தாங்க. ஏங்க இவன் அவனை ஒருத்தன் தொப்பி போட்டுட்டு ஓடுறாங்க. இங்கே போய் நின்றுட்டான், எதுவும் பண்ணலங்க, அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்குறான்.
ஃபஸ்ட்டு இந்த பாம்பு ஒரு ஒன்று போட்டது இல்லைன்னுங்க. அவன் வந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்கான் பின்னாடி இருந்து. ஓடிட்டாங்க. ஐயோ இன்னொரு தார பின்னாடி இருந்து எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க பின்னாடி. இந்த ஐட்டம் நம்ம பார்க்கவே இல்லையே. ஏங்க 100 ஒன் ஷாட்டுங்க எப்படிங்க வந்தது திடீர்னு? தெரிலங்க எப்படி இருந்ததுன்னு. வாங்க போ. ஐயோ இவன் மாதிரி இருப்பாங்க. இங்கே இல்லைங்க, அந்த சைடு போல். இந்த ட்ராப்பை யூஸ் பண்ணி அவனை போடுவாங்க அந்த அடி. வர விட்டு ட்ராப்பு மேலே நடந்து நம்ம ஓடிடுவோம். அந்த நாய் அடி வாங்கட்டும். அக்ரோ ஆக மாட்டேறான். பாம் தான் பொண்ணும் போல். இவன் வேறு எந்திரிச்சிட்டாங்க சைடில். ஐயோ இவன் வேறு ஃபைட் அப்போ தொல்லை பண்ணுவானே பாருங்க. அங்கேருந்து அந்த வெடிகுண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அது வேறு துரத்தி அந்த அடிக்குங்க. அதாங்க பிரச்சனையே. இருங்க வரட்டும். வந்துட்டான். அந்தளவுக்கு குறையிலங்க, ஆனால் ஓகே. அடிச்சுட்டே இருக்காங்க. ஏங்க விட்டா வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. இந்த வெப்பன் பயங்கரமான வெப்பன் போல். நமக்கு அடித்தா நம்ம யூஸ் பண்ணலாங்க அந்த வெப்பனை. எங்கங்க ஆளை காணாம அதான் ஒளிஞ்சிருக்காங்க. ஐயோ அந்த பானையிலேருந்து அந்த அடிக்குதுங்க. இந்த வாட்டி அந்த ட்ராப்பை நான் யூஸ் பண்ணலாங்க. ஒரு ட்ராப் லாஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தீங்களா, அதை நான் யூஸ் பண்ணி பார்ப்போம். என் மேலே அடிக்குதான்னு பார்ப்போம். ஐயோ வேறு அக்ரோ வந்துட்டாங்க. ஸ்டாமினா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க அந்த வெப்பனில். நம்ம அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததா, அதனால் நம்ம பாட்டுக்கு வேகமாக அடிச்சுட்டே இருந்தோம். இதில் அது மாதிரி அடிக்க முடியாது போல். கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் அடிக்கணும். எங்க அவன் மேலே படவே இல்லைங்க, ஓட்டிட்டாங்க அந்தாண்ட. நல்ல வேலைங்க. அந்த ஷோலை பார்த்து ஓடக்கூடாதுங்க. இந்த சைடில் ஏதாவது வழி இருக்குது பாருங்கள், அதில் போகணும். இல்லைங்க போக முடியுது போலங்க, சைடில் நம்ம ஓரமாக போகலாம் போல். என்ன ஐட்டம் இது? ஏங்க இது எம்பருங்க, இது எடுக்கவாங்க தேவையில்லாம கீழே போய் விழுந்தேன். இருங்க இந்தாண்ட ஏதோ ஒரு வழி இருக்குங்க. ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. ஐயோ இவனுங்க உருண்டு போவானுங்களே. ஏதோ வழி இருக்கானத்தில். ஆமாங்க ஏதோ ஒரு வழி இருக்குங்க. இங்கே ஒரு வழி இருக்குங்க, பான்ஃபயருங்க. ஓகேங்க ஒரு வழியாக பான்ஃபயரை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ எதோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.